கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல 6வது வள்ளியில 1வது மந்திரம் பார்க்கிறோம். கடோபனிஷத்துல மொத்தம் 2 അധ്യായങ്ങളും 6 വല്ലികളുമാക്കുമുള്ളത്. முதல் അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും 2வது അധ്യായത്തിലെ 3 വല്ലികളും. மொத்தமாயிட்டு இருக்கிற 6 வள்ளிகளில 5 வள்ளிகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 6வது வள்ளியை பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்து 2வது அத்தியாயம் 6வது வள்ளி. 6வது வள்ளியில 1வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். ஊர்த்வமூலஹ அவாக்ஷாகஹ ஏஷஹ அஸ்வத்தஹ சனாதனஹ தது ஏவ சுக்ரம் தது பிரம்மா தது ஏவ அமிர்தம் உச்யதே. தஸ்மின் லோகாஹ ஸ்ருதாஹ சர்வே தது உ. ந அத்யேதி கஷ்சன ஏதத் வை தது. ஏஷஹ இது, ஊர்த்வமூலஹ மேல இருக்கிற மூலத்தோடு கூடினது. இந்த பிரபஞ்சமாயிருக்கிற அரையால் மரம் டாப்ல இருக்கிற பிரம்மமாயிருக்கிற மூலத்தோடு கூடினதும், அவாக்ஷாகஹ கீழே பிராஞ்சஸோடு கூடினதும், சனாதனஹ சனாதனவுமான ஒருபோதும் அழிவில்லாத்ததுமான, அஸ்வத்தஹ அரையால் மரமாக்கும், தது ஏவ அதேதான், சுக்ரம் ஜோதிஸ்வரூபமா சுத்தமாயிட்டு இருக்கு, தது அது பிரம்மா பிரம்மமாக்கும், ததேவ அதேதான், அமிர்தம் ஒருபோதும் அழிவில்லாத்தது அப்படின்னும் உச்சியதே சொல்லப்படுறது. சர்வே லோகாஹ எல்லா உலகங்களும், தஸ்மின் ஸ்ருதாஹ அந்த பிரம்மத்தை ஆசிரியிச்சுருக்கு, கஷ்சன ஒரு வஸ்துவும், தது அந்த பிரம்மத்தை, அத்யேதி உ அதிக்கிரமிக்கிறதில்லை. பரபிரம்மத்துக்கு அப்பாற்பட்டதாயிட்டு ஒண்ணுமே இல்லை. ஏதது வை தது இதுதானே அது. இந்த பிரபஞ்சமாயிருக்கிற அரையால் மரம், அதனோடு மேல பிரம்மமாயிருக்கிற மூலத்தோடு கூடிட்டு இருக்கு, கீழே விவித லோகங்களாயிருக்கிற பிராஞ்சஸோடு கூடிட்டு இருக்கு. இது ரொம்ப சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னும் பிரம்மம் அப்படின்னும் அமிர்தம் அப்படின்னும் தெரியப்படுறது. எல்லா உலகங்களும் இதை ஆசிரியிச்சுண்டாக்கும் இருக்கு. ஒண்ணுமே இந்த பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டதாயிட்டு இல்லை. நஜிகேதஸ் மிருத்யுகிட்ட கேட்ட
ஆத்மவஸ்துவும் இதேதான். இந்த பிரபஞ்சத்தை விருட்சமாயிட்டு ரூபணம் செய்யப்படுறது. சனாதன தர்மசாஸ்திரங்களில் பல இடங்களிலையும் இப்படி ஆலமரத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துண்டு இந்த பிரகிருதியை வர்ணிக்கிறது உண்டு. அஸ்வத்தம் அப்படின்னு சொன்னானாக்கா நஸ்வரமானது, அழியக்கூடினது அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நாள் கழிஞ்சா இருக்காது. ഇതൊരു സാമാന്യ ധർമ്മമാക്കും. അതിനാലെയാക്കും இந்த പ്രപഞ്ചത്തെ അശ്വത്ഥ വൃക്ഷമായിട്ട് இங்கே வர்ணிக்கிறது. அவ்யக்தம் முதல்க்கு தாவரங்கள் வரை இருக்கிற எல்லாம் இன்க்ளூடாயிருக்கிற பிரபஞ்சத்தோடு மூலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாயிட்டு ஜொலிச்சு நிற்கிற அந்த சகுண பிரம்மமாக்கும். சகுண பிரம்மத்திலேந்தாக்கும் எல்லா உலகங்களும் உண்டாகிறது. சொர்க்க நரக திரியக் பிரேதாதிகள் எல்லாம் அந்த பிரம்மத்துக்கு கீழே இருக்கிற பிரான்சஸ் ஆக்கும். அனாதியான அவித்யிலேந்து உண்டான இந்த பிரபஞ்சமும் அனாதியாக்கும். அப்படிங்கிறதுனால சனாதனந்தான். இந்த பிரபஞ்ச விருட்சம் சகுண பிரம்மத்தோடு ஒரு பார்ட்டாக்கும். அப்படிங்கிறதுனால இத பிரம்மம் அப்படின்னும் அமிர்தம் அப்படின்னும் எல்லாம் சொல்லப்படுறது. வாஸ்தவத்துல இது சுத்தவும் சாஸ்வதவுமான பிரம்மமேதான். அது தெரியாததுனால பிரபஞ்சத்தோட ரூபத்துல நமக்கு தோணுறது. நானா ரூபாதி வைவித்தியங்களோடு கூடின பிரபஞ்ச பிரதிபாசங்கள் எல்லாம் அழியக்கூடியவையாக்கும், அசத்தியங்களுமாக்கும். மறுபூமியில தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி இருக்கிற தோணெல்லாம் உண்டாகிறதே அதெல்லாம் மாயையாக்கும். பரமார்த்தத்துல சத்தியமான பிரம்மம் தான் இந்த உலகம். அப்படிங்கிறதினோடு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக்கும் இந்த மந்திரத்துல சொல்லப்படுறது. பகவத்கீதையில 15ஆம் அத்தியாயத்துல இந்த பிரபஞ்சத்தை அஸ்வத்த விருட்சமாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத காணறதுக்கு சாதிக்கும். பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற உபதேசமாக்கும் இது. ஒன்னுலேந்து 3 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள். பகவத்கீதையை வர்ணிக்கிறதுக்கு
கம்ப்ளீட்டாக வர்ணிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லறதுக்கு ஒருத்தராலையும் சாதிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டியாக்கும் வர்ணிக்கிறதுக்கு இருக்கு. பகவத்கீதை கேட்கிறவாளுக்கும் பலவித எதிர்பார்ப்புகள் இருக்கு. இனியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. உபனிஷத்து லெவல்ல இருக்கிறதாக்கும் பகவத்கீதை சாதாரணமான ரீதியில எக்ஸ்பிளைன் செய்யறதுக்கு ரொம்ப கடினமாக்கும் பகவத்கீதை. எக்ஸ்பிளைன் செய்யறதுக்கு சாதிக்காத அത്രയും டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்லோகமாக்கும் இந்த அத்தியாயத்துல இருக்கு. 15வது அத்தியாயத்துல பகவத்கீதையில வேர்டு பை வேர்டாயிட்டு அர்த்தம் எடுத்தானா புரியவே செய்யாது. இருந்தா கூட அது என்னவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் மரமாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது, ஆலமரம். அந்த ஆலமரம் அப்படிங்கிறது தலகீழாயிட்டு நிக்கிற மாதிரி இருக்கிற ஆலமரம். எண்பதாயிரம் விருட்சங்களில டாப் மோஸ்ட் விருட்சமான ஆலமரம். வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானாம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. பிரளய காலத்துல ஆலலேல படுத்துண்டு பகவான். அதனாலேயே ஆலமரத்துக்கு ரொம்ப ஒரு சிரேஷ்டதையாக்கம் உள்ளது. ஆலமரத்தோட இலை, பூ, வேறு, காய் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த ஆலமரத்துக்கு இருக்கு. இந்த ஆலமரத்தோட இலை அது பகவான் சிசுரூபத்தில படுத்துண்டு அந்த பிரளய ஜலத்தில காட்சி கொடுத்தார். அதனாலேயே ஆலலைக்கு சிரேஷ்டம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலிலையில படுத்துண்டு காலில் இருக்கிற அந்த பெருவிரல வாயில வச்சுண்டு ஒன்னும் தெரியாத சிசுரூபத்தில படுத்துண்டது. அதை என்னத்துக்காக்கும் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாதிக்காது. ஆலவிருஷம் அப்படிங்கிற அந்த அஸ்வத்த விருட்சம் வழி பகவானுக்கு எத்திப்படுறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணலாம். ஆலமரத்தோட இலையில நிறைய ஓசோன் இருக்கு. അതൊരു பெரிய പ്ലസ് പോയിന്റ് ആക്കും. ഹിന്ദു ധർമ്മത്തോട് സിംബോളാക്കും ആലമരം. ஓசோன் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரை சுத்திகரிக்கிறது, ரோகாணுக்களை இல்லாம பண்றது. இது மட்டும் இல்லை பெனிஃபிட். ஆலமரம் அப்படிங்கிற அந்த சிரேஷ்ட மரத்துக்கு நிறைய விசேஷணங்கள் இருக்கு. ചിന്തന ചെയ്യ വേണ്ടിന ഒന്നാക്കും ഇത്. നമ്മൾ ഓരോരുത്തരും
அவாவாளோட லெவலில் புத்திக்கு தகுந்த மாதிரி சிந்தனை செஞ்சு அதனோட ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால ஓசோன் കണ്ടുപിടിച്ചിട്ടില്ലേ? ഓസോണോട് മഹത്വം കണ്ടുപിടിച്ചത് ഇപ്പോൾ വാക്കമേ. ആലമരം കോവിലുകളിൽ ഇருக்கு. നമ്മളെല്ലാം കോവിലുக்கு போன ஆலமரத்தடியில அந்த மரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆலமரத்துக்கும் வேப்பு மரத்துக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கப்படுறது. இதெல்லாம் பூர்வீகர்கள் செஞ்சு நமக்கு வழி நடத்தினா. புருஷோத்தம யோகத்துல சொல்லி இருக்கிற ஸ்லோகத்துல இருக்கிற அந்த ஆலமரம், ஆலமரத்தை தலைகீழாயிட்டு இருக்கிற அந்த ஆலமரத்தோட ரூபத்தை மனசுக்குள்ள கொண்டு வரத்துக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஆலமரத்தை வர்ணிக்கிறதுக்கான முயற்சியை பார்க்கலாம். பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல இருக்கிற தலகிழா வர்ணிக்கப்படுற அந்த ஆலமரம் ஒன்னாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவான் சொல்றார். அதனால ஸ்ரீ பகவான் வாஜா ஊர்த்வமூலம் அத சாகம் அஸ்வத்தம் பிராஹுஹு அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஹ தம் வேத சஹ வேதவித். மேல ஆத்மாவாயிருக்கிற கீழ்ப்பக்கம் நிறைய நிறைய பிரான்சஸ்கள் இருக்கிற அறையால் ஒருபோதும் நாசமில்லாததாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆலமரத்தோடு இலை வேத மந்திரங்கள் ஆயிட்டு ஆராக்குமோ அதை தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறவன் வேதஜனாக இருக்கான். ஊர்த்வமூலம் ஆலமரம் அப்படிங்கிறது நிறைய நிறைய இலைகள் இருக்கிற பிரான்சஸ். வேறு அப்படிங்கிறது பூமியில அதனோட தடியில நிறைய நிறைய பிரான்சஸ் இருக்கு, சப் பிரான்சஸ் இருக்கு. இப்படின்னு மேல் பக்கத்துக்கு தழைச்சு வளர்றது. ஆலமரம் மட்டும் இல்லை, எல்லா மரங்களும் அப்படிதான் கீழே இருந்து மேலுக்காக்கும் வளர்றது. அப்படி அல்லாதக்கு பிரத்யேகமாயிட்டு இதை வர்ணிக்கப்பட்டிருக்கு. இங்க ஆலமரத்தை திருப்பி போட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு. இலைகளும் பிரான்சஸும் சப் பிரான்சஸும் எல்லாம் கீழையும் வேறு மேலையும் இப்படிங்கிற ஆலமரத்தை தலைகீழாயிட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு. பிராஹு
ரொம்ப ஜாஸ்தியாக மங்களகரமாயிட்டு இருக்கிற எக்ஸ்பிளனேஷன். அவ்யயம் இன்னதாக்கும் அப்படின்னு கிளியர் ஆயிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வர்ணனை. சந்தாம்சி யஸ்ய பர்ணானி, பர்ணானி அப்படின்னா பர்ணம்னா இலைகள், வேறு மேல்பக்கமாயிட்டும் இலைகளும் சாககளும் கீழே ஆயிட்டும். சந்தஸ் அப்படிங்கிறது வேதம். பதினெட்டு, 22, 24, 28, 32, 36, 40, 44, 48, 52, 56 இப்படின்னு நம்பர்கள் இருக்கிற அக்ஷரங்கள் சேர்ந்த சந்தஸ். அக்ஷரங்கள் தவறாம வேதம் எழுதியிருக்கிற அந்த ஒரு மெத்தேடு. வேதத்தோடு பிராசம் அப்படி இல்லைன்னா ஆர்டர் அதாக்கும் சந்தஸ். சந்தஸ் அப்படிங்கிறது இங்க வேதத்தை தான் சொல்லப்படுறது. தலைகீழான ஆலமரத்தை சங்கல்பிக்கிறதுக்கு சொல்லப்படுறது. பகவான் சொல்றார், யஸ்ய பர்ணானி, ஆலமரத்தோட இலைகள் அப்படிங்கிறது வேதம் அப்படிங்கிற ஞானமாக்கும். அதானது சந்தாம்சி சந்தஸாக்கும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிற தலகிழான ஆலமரம் அப்படிங்கிறது யதார்த்தம் கிடையாது. அப்படி இருக்கிற இந்த ரூபத்தை சம்பந்திச்சு ஆராக்குமோ தெரிஞ்சுக்கிறா. யஹ தம் வேதஹா சஹ வேதவித், அப்படி தெரிஞ்சுக்கிறவனாக்கும். ஆராக்குமோ தெரிஞ்சுக்கிறா, அப்படி தெரிஞ்சுக்கிறவனாக்கும் பிரம்மஜானி அப்படின்னு பகவான் சொல்றார். யதார்த்தத்துல இல்லாத ஒன்னாக்கும் இது தலகிழா நிற்கிற ஆலமரம். பகவான் இமேஜின் பண்ண சொல்றார். இமேஜினேஷனோடு கூடிட்டு ஒரு ஆலமரத்தை தலகிழா நிப்பாட்டி அதை ஆறு தெரிஞ்சுக்கிறாளோ அவா ஞானி. ரெண்டாவது ஸ்லோகம், அதஹா ச ஊர்த்வம் பிரஸ்ருதாஹ தஸ்ய ஷாகா குணப்ரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஹா ச மூலானி அனுசந்ததானி கர்ம அனுபந்தீனி மனுஷ்யலோகே. அந்த ஆலமரத்தோடு சத்வாதி குணங்களால வளர்த்தப்பட்டதும் இந்திரிய விஷயங்களாயிருக்கிற தளிர்களோடு கூடினதுமான பிராஞ்சஸ் மேல்பக்கத்துக்கும் கீழ்ப்பக்கத்துக்கும் வியாபிச்சிருக்கு. கர்ம பந்தங்களாயிருக்கிற வேர்கள் கீழே மனுஷலோகத்துல படர்ந்து பிடிச்சிருக்கு. அதஸ்ச ஊர்த்வம், கீழேந்து மேல்பக்கம் ஆயிட்டு. கீழே நிறைய பிரான்சஸ் இலைகள் சப் பிரான்சஸ், அங்கேருந்து ஊர்த்வம் மேல் பக்கத்துக்கு மறுபடியும் மறுபடியும் பிரான்சஸ் இப்படி போறதாயிட்டு சங்கல்பிக்க சொல்றார் பகவான். பிரஸ்ருதாஹா தஸ்ய ஷாகா, அந்த ஆலமரத்தோடு பிரான்சஸ் என்னன்னா விரிஞ்சு விகசிச்சு நிற்கிறது கீழேந்து மேல் பக்கத்துக்கு. குணப்பிரவருத்தா, அதுக்கெல்லாம் அதனோடதான கேரக்டர்ஸ் இருக்கு, சுபாவம் இருக்கு. விஷய பிரவாலாகா, விஷயங்கள் கிட்ட பந்தனம் இருக்கு. விஷயம் அப்படிங்கிறது இங்க சூரிய பிரகாசம், வாயு,
ஜலம் இப்படின்னு எல்லாம் பிரான்ச்சஸ் வழி அந்த மரத்துக்கு கிடைக்கிறது. கீழே இருக்கிற தண்டுகளிலேருந்து அதஸ்ச மூலானி அனுசந்ததானி, சாககள் மேலே இப்படி போறத, சாககள் அப்படிங்கிறது മനുഷ്യനോട് ലക്ഷ്യം, ചിന്തന, മനുഷ്യ കർമ്മം ഏതാണാലും കീഴേന്ത് മേലുക്ക് പുറത്ത് അത് അത്യാഗ്രഹമോ വാണ്ടഡോ என்ன வேணுமானாலும் ஆயிருக்கலாம். அந்த சாககளிலேந்து வேர்கள் உண்டாகும். ஆக்ரகங்கள் வழி ஆலமரம் வளர்ந்து பந்தலிக்கும். ஆலமரத்துக்கு எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு வேர்களும் பிரான்ச்சஸ்களும் இலைகளுமாக்கும் இருக்கு. அதனால ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஆலமரத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு இங்க வர்ணிக்கிறார். அதஸ்ச மூலானி, கீழே இருக்கிற தண்டுகளிலேந்து நிறைய பவர்ஃபுல் ஆயிட்டு மூலானி வேர்கள் வரது வந்துட்டே இருக்கு. കർമാനുബന്ധി നിജമർത്യലോകേ, കർമാനുബന്ധിനി ബന്ധീനി മനുഷ്യലോകേ. பிரான்ச்சஸ்லேருந்து ஆலமர வேர்கள் வரது, அந்த வேர்கள் மறுபடியும் மண்ணுக்கே போறது. எதுக்கு அப்படின்னா வேரோடு கர்மபந்தம் பிரகடிப்பிக்கிறது. தண்ணியும் வளவும் எல்லாம் വലിച്ചെടുக்கிறதுக்கு மண்ணுக்கு போறது. எங்கேந்து வேறு முளைச்சாலும் அது போறது மண்ணுக்காக்கும். சாககள் எங்கேந்து வந்தானாலும் அது போறது மேல்பக்கமாக்கும். தலகீழான ஆலமரம் மனுஷலோகத்தை எடுத்து காட்டுறது. ഏത് രീതിയിൽ മനുഷ്യൻ വാഴ്ந்தாலும் കർമ്മബന്ധനം തീർച്ചയായിട്ടും ഉണ്ടാകും. அதுக்கு தகுந்த மாதிரி ശാഖ ഉപശാഖകളായിട്ട് പല പല ആഗ്രഹങ്ങൾ, ചിന്തനകൾ, ജീവിത രീതികൾ ഇതെല്ലാം ഉണ്ടാകും. ஆலமரத்துக்கு അതിനോടതേ ஆன குவாலிட்டி இருக்கு. இல்லாத ஆலமரத்தை நினைச்சு உனக்கு ஞானம் உண்டாகும் அப்படின்னாக்கா நான் சொல்லுற விஷயங்கள் உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க சாதிக்கும் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் பகவான் வர்ணிச்சது. வேர்களோட கர்மத்தில் அந்த வேர்களுக்கு பந்தனம் இருக்கு. அது மண்ணுக்காக்கும் போறது. பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது மேல் பக்கத்துக்கு தான் போகும், மண்ணுக்கு போகாது. இத்தனையுமெல்லாம் பகவான் இங்க வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். ஆலமரத்தை தலைகீழாக்கிட்டு நிப்பாட்டினானாக்கா அதாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிற விருட்சம், சம்சார விருட்சம். ரொம்ப பெரிய சக்தியாக்கும் பகவான். ரொம்ப மேல பரமாத்மா அப்படிங்கிற வேறு. அதுலேருந்து பிரான்ச்சஸ் கீழ்ப்பக்கமாயிட்டு அகங்காரம், மகத்தத்துவம், அந்தக்கரணம், இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இதால உண்டாகிற விவித லோகங்கள். இந்த பௌதீக சுகங்களில அட்டாச் ஆகிற நம்ம கீழே கீழே இறங்கி போயிடுவோம். ஈஸ்வரன் அப்படிங்கிற வேரிலேந்து நம்ம நகர்ந்துடுவோம். புண்ணியபாவ கர்மங்கள், கர்மபலம் இதெல்லாம் விவரிக்கிற வேதங்கள் அரையாலோடு இலைகளாக்கும். மரத்துல இலைகள் மாதிரி மாறி மாறி கர்மபலம் உண்டாகிறது. கர்மகாண்டத்துல மட்டும் நம்ம ശ്രദ്ധിച്ച് வாழ்க்கையில எந்த ஒரு பகவத் சிந்தனையும் இல்லாதக்கி ஜீவிச்சானா வேர் அப்படிங்கிற இந்த ஈஸ்வரனை நம்ம தெரியாமையே இருக்கும். நம்மளோட ஆக்ரகம் வளர்றதுக்கு தகுந்த மாதிரி ஆலமரம் வளரும். ஞானேந்திரியங்களும் அது அனுபவிக்கிற விஷயங்களும் தளிர்களாக்கும். ஆக்ரக நிவர்த்திக்காயிட்டு செய்கிற கர்மங்கள் அப்படிங்கிறது காற்றாக்கும். அந்த காற்றினால அரையால் விருட்சம் எப்பவும் அசையறது. பெரிய வளர்ச்சியாக்கும் ஆலமரத்துக்கு இருக்கு. நம்ம முறிக்கிற வரைக்கும் அது வளர்ந்துட்டே இருக்கும். அவ்வியமாக்கும் ஆலமரம். அதானது அது கிளியர் இல்லாததாக்கும். தலகீழான ஆலமரத்தையாக்குமே இங்க பகவான் வர்ணிச்சது.
இந்த பிரபஞ்சமும் இந்த மாதிரி நமக்கு புரிபடாத ஒரு விஷயமாக்கும். சம்சார விருட்சம் அப்படிங்கிறதாக்கும் തലകീഴാன ആലമരം அப்படின்னும் அது ஒரு இமேஜினேஷன் மட்டுமாக்கும் அப்படின்னும் நல்ல ஞானமுள்ளவாளுக்கு மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னும் அதை தெரிஞ்சதாலேயே அர்ஜுனா நீ ஞானியாக்கும் அப்படின்னும் பகவான் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு ஞானம் உண்டாகும் அப்படின்னா இனி நான் சொல்ல போற விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் பகவான் சொன்னார். தெரியேண்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவாளாக்கும் வேதவித்து. அஜ்ஞானி அரையாள் விருட்சத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். தலகிழான அரையாளோடு கொம்புகள் மறுபடியும் മേൽപ്പക്കത്തുക്കായിട്ടേ പരന്നു കിടക്ക്. മനുഷ്യലോകെ കർമ്മ അനുബന്ധീനി, മനുഷ്യர்கள் செய்யற கர்மங்களை தொடர்ந்து மூலானி வேர்கள் கூடிண்டே இருக்கும். நம்மளை பிரபஞ்சத்துக்கு அட்ராக்ட் செஞ்சுட்டே இருக்கும். ரொம்ப கீழே இருக்கிற பிரதேசத்துல நம்மளோட அந்த கர்மபலங்கள் இப்படி குமிஞ்சு கூடி கிடக்கு. பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார சக்கரம் அப்படிங்கிற ஆழ்மரத்தோடு மத்திய பாகம் அப்படிங்கிறது மனுஷலோகமாயிட்டு எடுத்துட்டானா, விருட்சத்தை തലകീഴായിട്ടാക്കുമേ സങ്കല്പം പண்றது அப்படி எடுத்துட்டானா, ഏറ്റവും கீழே பிராஞ்சஸ் இலைகளெல்லாம் இருக்கு, நடுவுல மனுஷலோகம். பாதாளம், ரசாதலம், மகாதலம், தலாதலம் இப்படின்னு வேற நோக்கி மேல்பக்கத்துக்கான யாத்திரை. வேரோடு பக்கத்துல சத்தியலோகம். நல்ல காரியங்களை செய்யற மனுஷியா சத்தியலோகத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு எத்திச்சேரா அப்படின்னு பகவான் சொல்றார். பிரம்மம் அப்படிங்கிற வேறுகிட்ட எத்திச்சேரத்துக்கு சாதிக்கிறது. சத்குணம் இல்லாதவா இந்த பிரபஞ்சத்துல சுற்றி கறங்குறா. മനുഷ്യരിலேயே രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ இருக்கிறவாளெல்லாம் ഉണ്ട്. തമോ ഗുണികൾ മനുഷ്യലോകത്തിലേந்தே கீழ்ப்பக்கத்துக்காயிட்டு அதப்பதிக்கிறா. ஆகிரகங்களுக்காயிட்டு செய்யற கர்மபலம் அப்படிங்கிறது ஷட் விகாரங்களால உண்டாகக்கூடிய ஒன்னாக்கும். இதாக்கும் அந்தக்கரண வாசனை அப்படின்னு சொல்லப்படுறது. அந்தக்கரணத்தோடு அவ்யக்தமான ஸ்தானமாக்கும் வாசனாதலம். சரீரம் வெடிஞ்சாலும் அவ்யக்தமான சூக்ஷ்ம சரீரத்துல வாசனைகள் அப்படிங்கிறது குமிஞ்சு கூடி கிடக்கும். மறுபடியும் ஜனிக்கிறதுக்கு இது காரணமாகிறது. பிரபஞ்ச விருட்சத்தோடு பிரதான வேராக்கும் பிரம்மம். அதுல பிராஞ்சஸ் உண்டாக்குற அப்பிரதான வேராக்கும் மாயை அப்படிங்கிறது. നമ്മൾ ആഗ്രഹങ്ങളോട് കൂടിയിട്ട് ചെയ്യற നമ്മളുടെ പ്രവൃത്തികൾ നമ്മളെ മറുപടിയും இந்த ஜென்மா எடுக்கிறதுக்கான பிரேரணையை உண்டாக்குறது. न रूपम अस्य इह तदा उपलभ्यते न अंतो न च आदिः न च संप्रतिष्ठा अश्वत्थं एनं सुविरूढमूलम् असंगशस्त्रेण दृढेन चित्वा. न रूपम அஸ்ய இஹா ததஹ உபலப்யதே. தலகீழான ஆலமரம் அப்படிங்கிறது
പ്രത്യക്ഷമായിട്ട് കാണുന്നവർക്കൊന്നും സാധിക്കാതെ അതൊരു ഇമാജിനേഷൻ ആക്കും. സ്റ്റാർട്ടിങ്ങും എൻഡും കാണുന്നവർക്ക് സാധിക്കാതെ തലകിഴാന ആലമരത്തോട് ഒരു സ്റ്റാർട്ടിങ്ങും എൻഡും കാണുന്നവർക്ക് സാധിക്കാതെ ന അന്തഃ ന ച ആതിഹി ന ച സംപ്രതിഷ്ഠ. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அதுக்கு இல்லை. எந்த அளவுக்கு வேர் இருக்கு அப்படின்னு தெரியாது, எந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு அப்படின்னு தெரியாது, எந்த அளவுக்கு பிரான்சஸ் கீழே இருக்கு அப்படின்னு தெரியாது, எத்தனை இலைகள் இருக்குன்னு தெரியாது, எத்தனை காலம் நிலநிற்கும் அப்படின்னு தெரியாது. கீழே இருக்கிற பிரான்சஸுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னும் தெரியாது. வேர்களால பிரான்சஸ் ரொம்பி வழியுமா அப்படிங்கிறதும் தெரியாது, எப்பவாக்கம் உண்டாச்சு அப்படின்னு தெரியாது. வேர்கள் கீழ்ப்பக்கத்துக்கும் பிரான்சஸ் மேல் பக்கத்துக்கும் போறதே അതൊരു മിറാക്കിൾ தான். ശാഖകൾക്കും பிரான்சஸ்களுக்கும் அதனோட கர்மத்துல பந்தனம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இந்த பந்தனங்களை ബന്ധനമില്ലാത്ത ആയുധത്താല മുറിക്കണം. അസംഗശസ്ത്രേണ ദൃഢേന ചിത്വ. ബന്ധനമില്ലാത്ത ഒരു ആയുധത്താല് സ്ട്രോങ് ആയിട്ട് വെട്ടിമുറിക്കണം. ബന്ധനമില്ലാത്ത ഭഗവത് ശക്തിയാല് കർമ്മബന്ധനങ്ങളെ വെട്ടിമുറിക്കണം. பக்தி யாத்திரை வழி வெட்டி முறிக்கணும் அப்படின்னாக்கும் இதுல பகவான் சொல்றார். கர்மம் அப்படிங்கிற வேறு, கர்மபலம் அப்படிங்கிற அந்த வேற முறிச்சு களையறதுக்கு ரொம்ப சிரமமாக்கும். அதுக்கு கர்மபந்தம் இல்லாத பிரம்மத்தை, அந்த பிரதானமாயிருக்கிற வேற சரணம் பிராபிக்கணும். இஹா இந்த பூமியிலேருந்து நம்ம பார்க்கிறத அஸ்யா பிரபஞ்சம் அப்படிங்கிற தலகீழான அறையால் அப்படிங்கிறது அஸ்பஷ்டமாக்கும், கிளியர் இல்லை. மேலே இருக்கிற அந்த பிரதானமான வேற കാണறதுக்கு சாதிக்காது. ததா பகவான் விவரிச்ச விஷயங்களை சாதாரணமான கண்களால ந உபலபியதே കാണறதுக்கு சாதிக்காது. மனக்கண்ணால மட்டும்தான், இமேஜின் பண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இமேஜினேஷன் மட்டும்தான் அதுக்கான ஒரே ஒரு வழி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ந அந்தஹா ந ஆதிஹி ச. தொடக்கம் அவசானம் ഇതൊന്നും தெரியாது, ஆதாரம் என்னவாக்கும்னு தெரியாது. சுவிரூட மூலம் நிறைய வேர்களும் பிரான்சஸ்களும் இலைகளும் மட்டும் കാണறதுக்கு சாதிக்கிறது. ஏனம் அஸ்வத்தம் சம்சாரமா இருக்கிற அறையால இல்லாம பண்றதுக்கு அசங்கம் விரக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால ദൃഢേന സ്ട്രോങ് ആയിട്ട് ചിത് വാ വെട്ടി മുറിക്കത്താൻ വേണം. തതഃ പദം തത് പരിമാർഗിതവ്യം യസ്മിൻ ഗതാ ന നിവർത്തന്തി ഭൂയഃ. அப்படி பக்தி யாத்திரை வழி அந்த கர்மபந்தத்தை வெட்டி முறிக்கணும். அதுக்கப்புறமா பிரம்மத்திலேருந்து வந்திருக்கிற நம்ம அந்த பிரம்மத்துக்கு நம்மளோட ஜீவனை பக்தி யாத்திரை வழி திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். வைகுண்டம் அப்படிங்கிற மோட்சஸ்தானத்துல எத்தினானா அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு வர வேண்டியதில்லை. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. ததஹா அதுக்கப்புறம் நம்மளோட கர்மங்கள் நிஷ்காம கர்மங்களாக்கும், வாசனாசக்தி கம்மியாயிடும், அப்பிரதானமான வேர்கள்
தளர்ந்து போயிடும். பூமியிலேருந்து அந்த அப்பிரதான வேர்கள் பொட்டி விழறதுக்கு ஆரம்பிக்கிறது. அதானது கர்மபந்தம் பொட்டுறது. அதுக்கப்புறம் செய்யற கர்மங்கள் வழி இலைகள் கீழே பொழிஞ்சு விழறது, வேர்கள் பொட்டுறது. அதுக்கப்புறம் அந்த பிரான்சஸ் மட்டும்தான் உண்டாகும். கர்மம், கர்மபலம் இப்படி இருக்கிற இலைகள் பொழிஞ்சு விழர்த்த, கர்மம் கர்மபலமாயிருக்கிற கர்மவும் கர்மத்தால உண்டாகிற கர்மபலமாயிருக்கிற அந்த இலைகள் பொழிஞ்சு கீழே விழர்த்த ஈஸ்வரன் அப்படிங்கிற முக்கிய வேறு காணறதுக்கு சாதிக்கும். ஒரு செடி சட்டியில ஒரு செடியை வச்சு அந்த செடியை தலைகீழாக்கி நிப்பாட்டி இமேஜின் செஞ்சு ப்ராக்டிஸ் செஞ்சு இதை ஈஸியாயிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கொழியற இலைகள் திளிர்க்காக்கி வரத்த யஸ்மின் கதாஹா பிரம்மபதத்துல அந்த ஜீவாத்மாவுக்கு எத்திச்சேரத்துக்கு சாதிக்கிறது. சொர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியலோகத்துக்கு எத்திட்டு அதுக்கப்புறமா பிரம்மஸ்தானத்தில் எத்தினானா அதுக்கப்புறமா பூயஹா ந நிவர்த்தந்தி, புனர்ஜென்மம் அப்படிங்கிறது இல்லை. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்ரேயோ மார்க்கத்துல எத்திச்சேரத்துக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் முயற்சி பண்ணணும். ததஹா பதம், அந்த ஒரு ஸ்தானத்தை பரிமார்கிதவ்யம் தேடி கண்டெத்தத்தான் வேணும். சம்சார விருட்சத்தோடு ஸ்டார்டிங்க கண்டெத்தனம். சம்சார விருட்சத்தோடு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது பிரம்மமாக்கும், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பிரம்ம சைதன்யமாக்கும். பிரம்மத்திலேந்தாக்கும் நம்மளெல்லாம் வந்திருக்கோம். திரும்ப பிரம்மத்துக்கு எத்திச்சேரணும். புராணி ரொம்ப ரொம்ப பண்டு காலத்துல பிரவருத்திகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது எங்கேந்தாக்கம் ஆரம்பிச்சது? பிரசுதா எல்லா இடத்திலையும் ரொம்ப நிற்கிற பிரவருத்தி முதல்ல ஆரம்பிச்சது எங்கேந்தாக்கும்? அந்த பரம்பொருளை அகம் பிரபத்தியே, நான் சரணமடைகிறேன் அப்படின்னு மனசுல தியானிக்கணும். பிரம்மத்திலேந்து வந்த நம்ம மறுபடியும் பிரம்மத்துக்கு எத்தறதுக்கான பிரயத்னம் செய்யலை அப்படின்னா இந்த சம்சார சக்கரத்துல மறுபடியும் மறுபடியும் சுற்றி கறங்குவோம். அதுக்கு பகவானே நம்மளை அனுகிரகிக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் சொல்லி கொடுக்கறதாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட காரண ஸ்வரூபனாயிருக்கிற அந்த புருஷோத்தமன், அந்த புருஷோத்தமனில எத்திச்சேரத்துக்காயிட்டு ஜீவாத்மா படாத பாடுபடத்தான் வேணும். அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த சைதன்யத்தை பிராபிக்கிறது ரொம்ப ஈஸியொன்னும் கிடையாது. நஜிகேதஸே, நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது இதுதான், இப்ப நான் உனக்கு சொல்லித்தந்த விஷயங்கள் தான் அப்படின்னு இங்க மிருத்யுதேவன் நஜிகேதஸுகிட்ட சொல்றார். இப்ப நம்ம பார்த்த பகவத்கீதையில இருக்கிற 3 ஸ்லோகங்களை இந்த மந்திரத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆயிட்டு நம்ம எடுத்தோம். அசங்க சஸ்திரம் உபயோகிச்சு இந்த விருட்சத்தை முறிச்சு களைஞ்சு பிரம்மத்தை தேடணும் அப்படின்னு ஆக்குமே இதுல சொல்லப்பட்டது. பரமபத பிராப்திக்கான மார்க்கங்களாயிட்டாக்கும் இப்படி சொன்னது. பிரம்ம விருட்சத்தையே பிரபஞ்சமாயிட்டு இமேஜின் பண்ணவாக்கும் செஞ்சது. லோகம் சத்தியமாக்கும் அப்படிங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட யதார்த்த ஸ்வரூபத்தை அந்த பிரம்மபாவத்தை சாட்சால்கரிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லப்பட்டது. காரியங்களாயிருக்கிற கடம்
அதே மாதிரி மண்ணுனால இருக்கிற வேற பொருள்கள், அதே மாதிரி சொர்ணத்தால இருக்கிற குண்டலம், இதெல்லாம் காரணமான மண்ணும் சொர்ணமும் அல்லாதக்கு உண்டாகாது அப்படிங்கிற மாதிரி நாம ரூபாதி விவித காரணங்களோடு கூடின இந்த பிரபஞ்சம் பிரம்மம் அல்லாதக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சத்தியத்தை சாட்சாத்கரிக்கிறதாக்கும் மனுஷ ஜீவிதத்தோட லட்சியம் அப்படின்னு மிருத்யுதேவன் நச்சிகேதஸுக்கு சொல்றார். மண் பாத்திரங்கள் அப்படிங்கிறது மண் இல்லைனா இல்லை, தங்க நகைகள் அப்படிங்கிறது தங்கம் இல்லைனா இல்லை, அலைகள் அப்படிங்கிறது சமுத்திரம் இல்லைனா இல்லை, காரணம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா காரியம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நச்சிகேதஸுக்கு எடுத்து சொல்றார் மிருத்யுதேவன்.